இந்த மொத்த வீடியோவுமே ஒரு சென்சாய்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடைபெற்ற போரின் கதையை தான் பார்க்க போறோம். ஸோ உண்மையிலே சொல்ல போனா இந்த வாரம் பங்கமான வாரம்னு சொல்லணும். அதுவும் மினாட்டோ பண்ண சம்பவம் அதுக்கு மேல அப்படின்றதே சொல்லி ஆகணும். ஸோ அதுனா என்ன இந்த வீடியோல எதுக்கு ஒபிட்டோவும் மினாட்டோ வச்சு பேச போறோம் அப்படின்ற வீடியோலாம் ஃபுல்லா பார்க்க போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா உடகேஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ நம்ம டேரக்டாக மினாட்டோ வர்சஸ் ஒபிட்டோ அப்படி சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த குஷினா வர்சஸ் குராமா சண்டையை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கு கையில் சண்டை அப்படி நினச்சிக்காதீங்க, சக்கராவில் சண்டை போட்டது தான். ஸோ நம்ம குஷினாவோட வாய்ஸ் பற்றி பேசும்போதே வந்து ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லிருப்போம். ஆனால் குஷினா வச்சு 2-3 எபிசோட் பார்க்க போது தான் தெரியுது எதுக்கு வந்து குஷினாவோட வாய்ஸ் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்குது, எதுக்கு ஸ்டோரி டெல்லர் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. பிகாஸ் ஒரு கேரக்டர் ஃப்ளாஷ்பேக்கை பேசுது இல்லை ஏதாச்சும் பற்றி பேசுது அப்படின்னும் போது நம்ம ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் பேசணும். ஏன்னா வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் கூப்பிடணும் கரெக்டாக. ஸோ அதுனால தான் வந்து குஷினா வந்து ஸ்டோரி டெல்லிங் மாதிரி போட்டிருக்காங்கப்பா. ஸோ சேம் டைம் வந்து குஷினா பிரசன்ட்ல பேசுறதை விட ஃபிளாஷ்பேக்ல பேசுறது அதிகமாகவும் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல என்னதான் சூப்பரா இருந்தாலுமே அதுக்கப்புறம் குராமாவோட வாய்ஸ் வருது. நான் குராமாவோட வாய்ஸ் ஆல்ரெடி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிருப்பேன். ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ குராமா வாய்ஸை விட்டானுங்க. பட் என்னத்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சொல்றது ஒரு மாதிரி லேகா குராமாவோட வாய்ஸ் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எபிசோட் போயினே இருக்கு, எந்த இடத்துலயுமே லேக் கீகி அப்படி சொல்லிட்டு எதுவுமே இல்ல. கரெக்டா 247 எபிசோட்ல ஆரம்பிக்கிறது தான் 248 எபிசோட் முடியும் போதே வந்து உங்களுக்கு வந்து சொல்றது ஐயோ பாதியிலே ஆஃப் பண்ணிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி தோணவே மாட்டுது. ஏன்னா அங்கதான் உசுமாக்கி மேபி வந்து லீஃப் வின்யாஸ் வந்து எதுக்கு பின்னாடி சட்டையில வந்து உசுமாக்கி சிம்பிள போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த மிட்டோ உசுமாக்கி யாரு, குஷினா ஒரு ஜுஞ்சுரிக்கியா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்க பத்துறானுங்கப்பா. சோ இந்த விஷயத்துல என்ன நம்ம ஏற்கனவே ஜாப்பனீஸ் பார்த்திருந்தாலுமே தமிழ்ல பார்க்கும்போது சொல்றது ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியே ஆவேன். சோ நம்ம எப்படி ஜாப்பனீஸ்லயோ இல்லை இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எப்படி கொஞ்சம் ஆர்வத்தோட பார்ப்போமோ ஸோ அதே மாதிரி தமிழ்ல எப்படி ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் அங்கங்க மினாட்டோக்கு கொஞ்சம் வந்து சீன் ஓவர் பில்டப்ல குத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே, ஏன்னா வந்து மினாட்டோ ஓவர் பில்ட் கேரக்டர் தான். ஸோ வந்து பில்டப் கொடுக்குறதெல்லாம் வந்து பெரிய மட்டரா இல்லை, கொடுத்தது ஆகணும் ரைட்டா. ஸோ அப்படியே வந்து குஷினாக்கு வந்து பேபியும் பிறக்குது. ஸோ பேபி பிறக்கும் போது வந்து அந்த சீன் எல்லாம் டிவியில கட் பண்ணாலாம் அப்படி சுத்தமாக தெரியல. அங்கங்க வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது. ஸோ எதுக்கு ப்ரோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது, எதுக்கு ப்ரோ அவ்வளோ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து 2 காரணம் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஸோ சில சீன்ஸ் எல்லாம் அவங்கள டப் பண்ணாம விட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ இங்கிலீஷ் வாய்ஸ் வருது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா டிவிலேயே வந்து நிறைய சீனை கட் பண்ணி போட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியாவோட கார்ட்டூனோட விதிகள், அதாவது வந்து எதுதான் சொல்லுவாங்க இந்த ரூல் விதிகள் சொல்லுவோம்ல. ஸோ அதுக்காக வந்து அதிகாரத்தின் படி என்ன அப்படின்னு பார்த்தா டிவியில் போட வேண்டியது எல்லாமே வந்து 15 ஏஜ் தெரியுமா, 15 ஏஜ் உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு அடல்ட் சீனோ அது மாதிரி வந்து தேவையில்லாத சீன் எல்லாம் உள்ள வரக்கூடாது. அதுவும் முக்கியமா ரத்தம், அதுக்கப்புறம் வந்து பீப்பிள் திங்க் வந்து சில்ட்ரனை வந்து பயமுத்துற மாதிரி ஏதாச்சும் ஷோஸ் இது மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரூல்ஸ்லேயே இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேபி குஷினா கத்துவா. ஸோ அப்படி குஷினா கத்தும் போது நம்மளுக்கே வந்து ஒரு பயமாயிடுது. ஸோ ஸ்டில் நம்மளுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னும் போது குழந்தைங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பயமா தானே இருக்கும். சோ அதுக்காக தான் கட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல, முக்கவாசி அதுக்கு தான் கட் பண்றாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் போகும்போது தான் வந்து கடைசியா வந்து நம்ம குஷினா இருக்கால, குஷினாவோட வயித்துல இருந்து நம்ம நருட்டோவை எடுக்கிறானுங்க. சோ கிட்டத்தட்ட வந்து இந்த சீனுக்காக தான் நான் வந்து கட்டிங் ஒரு 1.5 வருஷம் மேல காத்துன்னு இருந்தேன். ஏன்னா இது ஒரு பங்கமான சீன். ஐ திங்க் வந்து மினாட்டோவோட ஸ்டைல் எல்லாம் சூப்பரா இருக்கு சொல்லலாம் இந்த எபிசோட்ல. என்னதான் அதுக்கப்புறம் ரீஅனிமேட் ஆகி வந்தாலுமே வந்து இந்த ஒபிட்டோ வர்சஸ் மினாட்டோ அப்படின்ற சண்டை வந்து பங்கமா இருந்திருக்கும். சோ கரெக்டா அந்த இடத்துல தான் வந்து ஒபிட்டோ உள்ள வரான். சோ உள்ள வரும்போதே வந்து நம்ம இருசானுக்கு ஒய்ஃப் வேற ஒருத்தி இருந்திருக்கா போல. சோ நானா பார்க்கும்போது என்னடா இருசானுக்கு ஒய்ஃப்னா ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் உண்மையில சொல்ல போனா ஜுரத்துல இருந்தேன், ஜுரத்திலே உட்காந்து கண்ணை முடிச்சு பார்த்துனுக்கிறேன். நல்லா கண்ணி எரிஞ்சுட்டு இருக்குது, கண்ணி எரிஞ்சுக்கிட்டே பேனு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ கூட வந்து எனக்கு உடம்புல இருக்க வலியோட அதுல இருக்க ஆர்வம் வந்து அதிகமாயிருச்சு. இந்த ஒபிட்டோ பையன் 2 பேரையும் வந்து அமிச்சு விட்டு நம்ம நருட்டோவை காப்பாற்ற மாட்டான். அதுக்கப்புறம் குஷினாவை வந்து சீல போட்டு அடைப்பான். ஐ திங்க் 9 டேல்ஸ் அப்புறம் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா இருசான் ஒய்ஃபையே அச்சு விட்டுறான். அடடே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம ஒபிட்டோவை காட்டுறானுங்க மாஸ்கோட. சும்மா அசால்ட்டா நருட்டோ தூக்கிட்டு நருட்டோ வழக்கத்துக்கு மேல ஐ திங்க் வந்து நம்ம மினாட்டோவே ட்ராப் லெவல் வச்சிருப்பான் சொல்லலாம் நம்ம ஒபிட்டோ. பண்ணிக்க, ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நான் அமைதியா தான் நின்னுகிட்டு இருக்கேன். பட் அப்படியா இருந்தாலுமே வந்து மினாட்டோ அங்கே தப்பிச்சு நருட்டோலாம் வந்து காப்பாற்றி ஒரு ரூமில் வச்சு விட்டு அவன் அப்படியே வந்து நம்ம குஷினாவை காப்பாற்ற வரத்துக்குள்ளே வந்து நம்ம ஒபிட்டோ வந்து குஷினா கிட்ட இருந்து டைல்ஸ் எடுத்துடுறான். ஸோ அந்த சீன்ஸ்லாம் உண்மையிலே பார்க்கும்போது வந்து
என்னடா குஷினா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே அப்படின்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் நீங்களே நல்லா உணர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த நருட்டோட அக்காட்சிக்கு ரியல் டே 6 டேல்ஸ் எடுத்துருப்பானுங்களே. ஸோ அப்படி டேல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து டேல்ஸ் எடுத்து அடுத்த நிமிடமே வந்து உடம்பு ரியல் உடம்பு இறந்து போயிடும். ஆனா குஷினாவை பொறுத்த வரையும் கர்ப்பிணியா இருந்து குழந்தையும் பெத்துட்டு அதுக்கப்புறம் 9 டேல்ஸ் உள்ள இருந்து எடுத்துமே அப்படியே நிக்கிறா குஷினா. ஸோ அவன் நிக்கிறாளா பத்துட்டாளா அப்படின்னு ரெண்டாவது விஷயம் பட் வந்து அப்ப கூட உயிரோட இருக்காள அப்படின்ற மாதிரி தெரியுதுல்ல. ஸோ அந்த இடத்துல தெரியுது உசுமாக்கி வந்து எந்த அளவுக்கு சக்கரால வந்து பலமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே ஓகேவா. ஸோ அப்படியே வந்து குராமா கையில குஷினா சாகும் போது வந்து கரெக்டா மினாட்டோ வந்து கரெக்டா என்ட்ரி கொடுத்துறான். சும்மா கொடுத்து நாங்க ஒரு திரும்பி ஒன்று பாப்பா மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். மேபி வந்து அப்படி சொல்றது அப்படியே முறைச்சின்னு பார்ப்பான். சும்மா அந்த சீனுக்கு மேல குஷினா வந்து நருட்டோ கிட்ட விட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் ஒரு சீன் ஒன்று போடுவான். அந்த சீனுக்கு எல்லாம் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த சீனெல்லாம் நான் பார்க்கும் போது டே யோ டே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அந்த இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு, எத்தனை பேருக்கு வந்து கையெல்லாம் நடுங்குச்சா அப்படி சுத்தமா தெரியல. உண்மையில சொல்ல போனா மினாட்டோ ஒபிட்டோ வாய்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்கன்னு பேசி ஆகணும்பா. ஸோ மினாட்டோட கிட் வாய்ஸ் என்னதான் வந்து லைட்டா கழுவு ஊத்துற மாதிரி இருந்தாலுமே மினாட்டோட அடல்ட் வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அண்ட் ஒபிட்டோ வாய்ஸுமே குறை சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ அதுக்கும் மேல என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ அதே எபிசோட்ல காகி கக்காஷி ஹிட்டாச்சில காமிச்சிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் முக்கியமா வந்து ஒரு இறந்த கேரக்டர் அகைன் பார்க்கறதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இட்டாச்சி பார்க்கும்போதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு சொல்லணும். அண்ட் சேம் டைம்ல வந்து இட்டாச்சியோட வாய்ஸோ வந்து சூப்பரா கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ வந்து வாய்ஸை பொறுத்த வரையுமே இந்த எபிசோட்ல ஒன்றும் வந்து குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒபிடோ வந்து குராமா வேத்தன் வந்து நடு இடத்துல இறக்கி விட்டுருவான். லீஃப் வில்லேஜ் நடுவிலேயே வந்து இறக்கிடுவான். ஸோ அப்படி இறக்கும் போது அங்க இருந்த லீஃப் வில்லேஜ் மக்களுக்கும் சரி அங்க இருந்த தேடோக இருசாருக்குமே சரி பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு இருக்கும். ஆனா மினாட்டோ ஒருத்த நேரில் வடாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோலோவா போய் சண்டை செய்ய போயிருப்பான். அதுவும் ஏவலா வந்த குராமா கூட சண்டை போட மாட்டேன்டா, ஏவி விட்ட ஓன் கூட சண்டை போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ ஒபிட்டோ கூட சிங்கிள் செய்ய போயிருப்பான்பா. அந்த சண்டை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதே வந்து ஒபிட்டோ வந்து இந்த ஐடன் ஜுட்சு இருக்குல்ல, அதாவது செவுத்துல பூந்து வருது, அதுக்கப்புறம் அடிக்கும் போது வந்து அப்படியே உடம்புல கைனா போகுதுல. ஸோ இதே மாதிரி விளையாட்டை நருட்டோ நிஜி அதுக்கப்புறம் வந்து நிஜி நருட்டோ நிஜி அதுக்கப்புறம் கக்காஷி ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போதே வந்து பண்ணிருப்பான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 நிமிஷம் கிட்ட இருந்திருக்கும். அந்த 10-20 நிமிஷமே வந்து அவன் யாராலுமே கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அப்பா அம்மா கடிபட்டிருக்கு, சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிடுறா. நான் சாகும்போது நான் இது என்ன ஜுட்சு, அவன் என்னதான் பண்றான், எப்படி டெலிபோர்ட் ஆகிறான் அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. ஆனா ஜஸ்ட் மினாட்டோ 2 வாட்டி மட்டும் அவன் கூட சண்டை செய்ய போய் 3வது தடவை அவன் எப்படி அடிக்கிறது எப்படி அடிச்சா அவன் கீழே விழுவான் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பிக் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பாடி மட்டும் ஃபிளாஷ் கிடையாது, அவன் பிரெயினுமே ஃபிளாஷ் அப்படின்றதும் ஒத்துக்குதான் ஆகணும். ஜஸ்ட் 2 மூலம் அவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்ண வந்து துடிக்கிறான் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு 3வது மூலம் ராசிங்கான் யூஸ் பண்ணி ஒபிட்டோவே அடிக்கிறான். அதே ராசிங்கான் அடிச்சு 5 செகண்ட் தாண்டி சீலிங் ஜுட்சு போட்டு ஒபிட்டோ பிடியில குராமாவே வீடியோ வச்சிடறான். இதெல்லாம் ஜஸ்ட் பார்க்கும்போது ஐயோ யார் நீனா இவ்வளோ பண்ற அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ கடைசியா வந்து ஒபிட்டோ வீக் ஆயிரா 2 அடியிலேயே வந்து ஒபிட்டோ வீக் ஆயிட்டு ஒபிட்டோ வந்து அப்படி மறைஞ்சு போக அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து ஃபைட் சீன் இருந்து சென்டிமெண்ட் சீனுக்கு போறாங்கப்பா. ரியலிட்டிக்கா சொல்ல போனா இந்த சென்டிமெண்ட் சீனு தமிழ் அப்படியே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுவும் வந்து குஷினா சொல்றப்பா நீ ஏன் வந்து நருட்டோ காப்பாத்தி நீங்க மட்டும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மினாட்டோ பேசிருப்பான். நான் ஒரு அப்பனா நருட்டோ காப்பாத்திடுவேன், ஆனா ஒரு ஒக்காகேவா வந்து வில்லேஜும் காப்பாத்திடணும் என் மேல பொறுப்பு இருக்கு, ஒரு ஷினோபியான பண்ணியே ஆகணும் அப்புறமா எல்லாம் சொல்றான். அந்த எல்லாம் கேட்கறதுக்கு உண்மையில சொல்ற பக்காவா இருந்துச்சு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம வந்து கடைசியா வந்து ஜிராயா காமிச்சிருப்பானுங்க. ஜிராயா கிட்ட வந்து தீர்க்க தரிசி சொல்லிருப்பார்ல நீ பண்ற ஒரு டீச்சால தான் அதாவது இந்த உலகத்தை காப்பாத்த போற சென்சாயா நீ இருப்ப ஒருத்தனுக்கு ஒரு முக்கியமான இடத்துல நீ இருப்ப அப்படின்னு சொல்லிருப்பாரு தெரியுமா. சோ அப்படியே அந்த சீனை மினாட்டோ ஞாபகம் வச்சு ஜிராயா சொன்னது நருட்டோ தான் வருங்காலத்தை காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிருப்பானுங்க. அந்த சீனெல்லாம் கேட்கும் போது கூஸ் பம்ப்ஸியா சத்தியமா நானா வந்து எதிரே பார்க்கல தமிழ்ல அப்படி லைட்டா அப்படியே சொல்லிட்டு சொல்றது ஒரு பட்டி பார்த்துட்டு போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா பக்கா ஐ திங்க் வந்து குஷினா வாய்ஸ் என்னத்தான் வந்து அங்கங்க வந்து சொல்றது ஒரு அளவுக்கு வந்து ஓவர் எமோஷன்ஸா அப்படி லைக் தட் அப்படின்னா போயிருக்குமே. பட் ஏதோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண சூப்பரா தான் இருந்துச்சு. மினாட்டோ வாய்ஸ் தப்பே சொல்லக்கூடாது, மினாட்டோ வாய்ஸ் பக்கா. ஸோ அப்படியே வந்து குஷினாவும் வந்து நீ இப்படிலாம் வாழ போற அப்படின்ற மாதிரி நான் வந்து காசு சேர்த்து வை நல்ல ஆளுங்களை பழகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பா. ஸோ கடைசி அதே மாதிரி வந்து நீ ஒரு பொண்ணை விரும்பின அப்படின்னா தப்பான பொண்ணை தேர்ந்தெடுக்காது அப்படின்னா சொல்லுவா. ஸோ அது மாதிரி நினைக்கும் போது வந்து நருட்டோ மட்டும் கஷ்டப்படாம சீனை பார்த்த நானுமே கஷ்டப்பட்டேன்டா. பிகாஸ் வந்து ரியாலிட்டி ஹிட்ஸ். ஸோ அது அப்படியே வந்து அந்த சீனை முடிச்சிட்டானுங்க. ஸோ அப்படியே பிரசத்துல வந்து குஷினா வந்து அப்படி அழுதுனே இருப்பான். நருட்டோ வந்து சொல்லுவான் நீங்க வந்து என்ன காப்பாத்தான் உயிரியை விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல குஷினா அழுவ குஷினா அப்படியே கட்டி பிடிச்சி மறைஞ்சு போகுது நருட்டோ அழுவ அப்படின்னு சொல்லி சும்மா தமாத்தோட 3 எபிசோடே வந்து இதுக்கு முன்னாடி படம் ஃபில்லரு அதுக்காக நிகரா எடுத்துன்னு வந்திருப்பானுங்க. ஸோ கடைசி 3 எபிசோட மட்டும் வச்சு முடிச்சு விட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி வந்து மினாட்டோ வச்சு ஒரு 8 எபிசோடு 10 எபிசோடு கடத்துவானுங்க அப்படின்னு நானுமே நினைச்சேன். பட் they did
நாட் நல்லா இருந்துச்சுடா. ஸோ வந்து நருட்டோ சிப்புடனா ரொம்ப வருஷம் கழிச்சு, அதுவும் எனக்கு பிடிச்ச சீனு. ஸோ அந்த சீனெல்லாம் வந்து தமிழ் டப்பில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானுமே பயந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வர முக்கியமான சீனாச்சு. மினாட்டோ திங்க் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகும். ஸோ அப்படி வரும்போது என்ன கேவலப்படுத்திடுவாங்களா, இட்டாச்சி வர திருப்பி கொண்டு வரானுங்களே, மைட்டியே கக்காசி வர குடிமி கொண்டு வந்துருவானுங்களே, மேபி ஏதாவது தப்பிக்கிப்பே கொண்டு பண்ணுறானுங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டில் பக்காவாக பண்ணிட்டானுங்க. ஸோ என்னதான் வந்து அங்கங்கே வந்து இங்கிலீஷ் டப்பு வந்துட்டு போலாமே வந்து தமிழ் டப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்றதே ஒரு முக்கியமான கருத்து தான். ஸோ இந்த இடத்துல நான் கன்ஃபார்மாக பாராட்டி ஆகணும். அதுவும் குஷினா, மினாட்டோ, ஒபிட்டோ, ஸோ 3 பேருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்கள கன்ஃபார்ம் பாராட்டி ஆகணும். ஏன்னா வாய்ஸை பற்றி 1000 சொல்லலாம், பட் ஒபிட்டோக்கும் மினாட்டோக்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க வாய்ஸ். ஸோ மினாட்டோ கூட வந்து அங்கங்கே லேட்டாக பிரச்சனை இருந்தாலே வந்து ஒபிட்டோக்கு தான் பிரச்சனையே கிடையாது. ஸோ பக்காவாக பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த 3 எபிசோட் உங்கள் கண்ணை வந்து கலங்க வச்சுதா அப்படின்றத சொல்லுங்கப்பா. பிகாஸ் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு கண்ணு கலங்கிருச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆச்சு ப்ரோ அப்படின்னா சொல்லி வச்சிருந்தீங்க. ஸோ எனிவே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க பார்க்கும்போது எப்படின்னா உணர்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பார்த்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து வீடியோவில் சம் கிளிப்ஸ் வந்து நானும் போட தான் பார்த்தேன். பட் உடம்பு சரியில்லை, என்னால் இந்த வீடியோ கிரியேட் பண்ண முடியல. ஸோ வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் வந்து சளினால வந்து ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ ஃபீவர் வேறு இருக்கா. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் தள்ளாடுறேன். கன்ஃபார்மாக வந்து அடுத்த வீடியோ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக கொஞ்சம் வந்து கிளிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா எடுத்துட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ சும்மா போக மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுங்க. அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஓகேவா? ஸோ அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்போ நான் உடக்கர்ஸ் கடையை சத்தலாமா?